தமிழக முதல்வரும் தாவேக்கா தலைவருமான விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி உலகம் முழுக்க வெளியாகும் அப்படின்னு படத்தை தயாரிக்கக்கூடிய கேவின் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு எல்லா விதமான திரைப்பட சான்றிதழ்களும் வாரியமும் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதையொட்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். மேலும் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் குழுமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வரலாற்று சாதனை படைக்க தயாராகிருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின டீட்டெயில்டை இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி பிரம்மாண்டமாக திரைக்கு வரப்போகுதுங்க. ஸோ இதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய திரையுலக பயணத்தினுடைய இறுதி திரைப்படம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்குன்னே சொல்லணும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 7000 முதல் 8000 திரையரங்குகளில் இந்த படத்தை வெளியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. இது குறித்து பேசிய தயாரிப்பாளரான வெங்கட் நாராயணன், விஜயனுடைய கடைசி திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத திரைப்படமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் இல்லாமல் ஒரு உன்னதமான அனுபவத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை இப்படி பிரம்மாண்டமாக வெளியேற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்த விஜய் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்காரு. ஸோ முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் திரையரங்குகளில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த நாள் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு வாய்ப்பு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி வரலாற்று சாதனை படைக்க தயாராகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் படம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு இயக்குன கோட் படத்துக்கு அப்புறமா விஜய் நடிப்பில் வரக்கூடிய 69வது படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது வந்துச்சு. இந்த கேள்வி எப்போ வந்துச்சுன்னா 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலே வந்துருச்சு. இயக்குனர்கள் கார்த்திக் சுப்புராஜ், வெற்றிமாறன், எஸ் வினோத், அட்லி இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க பட்டியலில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு இயக்குநர்களான திரிவிக்ரம், அனில் ரவிபுடி இவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட கதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. ஆனால் கடைசியில் வினோத் தான் ஒப்பந்தம் ஆகியிருக்காருங்க. ஏன்னா பெங்களூரை சேர்ந்த KA நிறுவனம் தயாரிக்கவும் விஜய் நடிக்கவும் 69வது படம் தொடங்குவதாகவும் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியே முறைப்படி அறிவிப்புகளானது வெளியானது. அக்டோபர் 4ஆம் தேதி சென்னையில் படப்பூஜையெல்லாம் போட்டு மறுநாளே பார்த்திங்கன்னா படப்பிடிப்பெல்லாம் தொடங்கிட்டாங்க. ஜனநாயகன் படத்தில் விஜயோட மமிதா பைஜி, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர்லாம் நடிப்பதாக இருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சென்னையில் முதற்கட்ட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி ஜனநாயகன் அப்படின்ற ஒரு தலைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் படப்பிடிப்புகளானது நடந்ததுங்க. அதாவது சென்னை, சுற்று வட்டாரங்கள், கொடைக்கானல் எல்லா இடத்துலையுமே படப்பிடிப்பெல்லாம் பண்ணாங்க. டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் பிரம்மாண்டமாக ஜனநாயகன் பாடல் வெளியீட்டு விழா நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் வரைக்கும் கலந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி லிக்மா சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றது அப்படின்னே சொல்லணும். விஜயனுடைய கடைசி படம் பாடல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஆர்வத்தோடு கலந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உருக்கமாக நிறைய விஷயங்களையும் பேசியிருந்தாங்க. ஸோ எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு விஜயும் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் எப்போவுமே ரசிகர்களுக்காக சும்மா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனாம் கிடையவே கிடையாது. நான் நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அவர் பேசின விஷயங்கள் எல்லாரையுமே ரொம்பவே நெகிழ வைத்தது அப்படின்னே சொல்லணும். ஸோ ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. எப்போ இது ரிலீஸ் ஆகும், இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படம் உண்மையிலேயே ஒரு பெரிய பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வெளிவரத்துக்கான நாளும் நெருங்கியாச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு. மேலும் இந்த படம் பார்த்திங்கன்னா அரசியல் மற்றும் ஆக்ஷன் அம்சங்கள் கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுட்ருக்குன்னு சொல்லணும். நீங்களும் ஜனநாயகன் படத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜனநாயகன் படம் விஜய் அவர்களுடைய கடைசி படம். விஜய் இனிமேட்டுக்கு சினிமாவில் நடிக்க போகிறது கிடையாது. அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்காகவே இயங்க போகிறாரு.
ஸோ அந்த ஒரு நிலையில அவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால விஜய வந்து ரசிகர்களா வந்து நடிகனா வந்து பார்த்த அந்த ஒரு லாஸ்ட் ஒரு மூமெண்ட்டு தான் அந்த ஒரு படம். அதனால எல்லாருக்குமே வந்து அந்த படம் ஒரு கண்டிப்பா மெமரபுளா இருக்கும். அத மாரியே தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாரி படத்தையும் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ அதாவது விஜய் அவர்கள் முன்னாடியே அரசியலுக்கு வந்துருவாரா, வரமாட்டாரா அப்படின்லாம் தெரியல. ஆனாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து அரசியல் சார்ந்த களமா தான் இருக்க போகுது. விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னா, எல்லாருக்கும் நினைவுக்கு வர மாரி தான் இந்த ஜனநாயகன் படம் வந்து இருக்க போகுது. ஸோ உண்மையிலே இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள அவர் அந்த எந்த அளவுக்கு வந்து அதில செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இந்த படத்த பார்த்தாலே வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, விஜய் அவர்களுடைய ஒரு லாஸ்ட்டு படம் அப்படின்றதுனால, இந்த படத்த எப்படினாலும் ஒரு பிரம்மாண்டமா வந்து வெளியேற்றணும் அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே வந்து ஆசை. ஸோ அதன்படி தான் இயக்குனர்களும் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. படக்குழு முடிவின்படி இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப பிரம்மாண்டமா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, யாருமே செய்யாத அளவுக்கு சாதனையா இந்த படத்த வந்து மாத்தணும் அப்படின்னு தான் வந்து தீர்மானிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது, இந்த படம் சும்மா நம்ம எடுத்தோம், தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணணும், சம்பாரித்தோம் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்து இது மெமரபுளா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, வரலாற்றிலே சாதனை படைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்த வந்து இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர்ல கிடையாதுங்க. 2 தியேட்டர்ல கிடையாது. இந்த 1, 2 அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. 8000 தியேட்டர்கள்ல இந்த படம் வந்து வெளியாக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 30 நாடுகள், அதாவது உலக நாடுகள்ல ஃபுல்லாவே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ வரலாற்றில இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கும். அப்படின்ற மாரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜனநாயகன் படம் அப்படித்தான் வந்து இருக்க போகுது. நீங்க ஜனநாயகன் படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். உலகெங்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று செயல்பட்டுட்டு இருந்தாலுமே கூட, நடிகனா அவர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாளம் பார்த்தீங்கன்னா, கணக்கே இல்ல. ஏன்னா இவருக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக தான் இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு வந்து வெற்றி அடைய போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ ரசிகர்களுக்காகவே வந்து தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் விஜயும் விட்டு கொடுக்க தயாராயிட்டாரு. ஸோ சினிமாவே விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எந்த நடிகரும் வந்து செய்யவே மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து செய்திருக்காரு. ஸோ கண்டிப்பா உலகெங்கும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் எந்த நாட்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஜனநாயகன் படத்த நீங்க கண்டிப்பா போய் பார்ப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த படத்த எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த முறையானது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய படத்த நீங்க எந்த நாட்ல இருந்து பார்க்க போறீங்க அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாரி சூப்பரான ஒரு அப்டேட்டோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.